Hi students, welcome to SK's Vedhi Academy. So here we are going to discuss, this is grade 10, first chapter, chemical reactions and equations. So இதை பார்ட் split பண்ணி கொஞ்சமா பார்க்க போகிறோம். Okay, so first thing which we want to learn is about what is chemical reactions. So you can see some images, right? இங்கே வந்து கலரில் சொல்யூஷன் எல்லோவாக மாறுது, and apple கட் பண்ணதும் கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ரௌனிஷாக ஃபார்ம் ஆகும், and pure iron is getting rusted, so color changes la nadakudhu. So how that is happening? So idukku namma conclusion kondu varanona, first thing you want to know about the chemical reactions. Chemical reactions took place which change the chemical composition of the substance. So and the colorless ah irukku compound oda chemical composition maarumbodha you will get kind of yellow color, and apple kuda react பண்ணும்போது chemical composition maarumbodha brown color kadaikum, and iron வந்து air and water molecules கூட react பண்ணும்போது brown colorல rusting form ஆகுது. Okay, so this is how we are learning chemical reactions, right? So இந்த ஃபார்மேட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக படிக்க ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நமக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ குக்கிங்லேருந்து chemical reactions எப்படி படிக்கலாம்? ஸோ that is how we are going to start. So here food recipe presents chemical reactions and equations. Okay, ஸோ ஃபுட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதை அப்படியே தூக்கிட்டு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி இந்த சாப்டரை முடிச்சு விட போகிறோம். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம மேகி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வி ஆல் லவ் மேகி, ரைட்? ஸோ மேகி ப்ரிப்பேர் பண்ண நமக்கு என்னெல்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் மேகி பாக்கெட் வேணும், டொமேட்டோ கெச்சப், ஆயில், அடுத்து நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ, வாட்டர், என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் இவங்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணணும், கொஞ்சம் இல்லை நல்லாவே ஹீட் பண்ணணும். பாக்கெட்டில் என்னமோ 2 minutes மேகின்னு தான் இருக்கும், ஆனால் நம்ம 10 minutes ஆகுது நம்ம ஹீட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும்? வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே உள்ளே மிக்ஸ் ஆகி குக் ஆகி லாஸ்ட்டாக யம்மி டேஸ்டி மேகி கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம கிச்சனில் நின்று இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கிச்சனில் நின்று பண்ணும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குக்கிங் ஆஃப் மேகி, டேஸ்டி மேகி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லுவோம், சமைச்சிட்ருக்கோன்னு சொல்லுவோம், ரைட்டா? இதே கெமிக்கல் லேபில் நின்று சொன்னால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ குக்கிங் கிச்சனில் இருந்தால் இது வந்து குக்கிங் ப்ராசஸ், இதே நம்ம லேபில் இருந்தால் இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் பர்டிகுலர் டேர்ம் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்னன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கலாம். மேகி, யூ கேன் சி மேகினோ, மேகி, கொரியாண்டர், ஆயில், சில்லி, ஆனியன், கேரட் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ராவா ஃபர்ஸ்ட் வந்து மேகி எடுத்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கடிச்சு பார்க்கலாம், எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்குமா? நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்ற மேகி மாதிரி இருக்காது, ஹார்டாக இருக்கும், நல்ல பிரெட்டெல்லாம் உடையும், ரைட்டா? வேறஸ் கேரட் எடுத்து பார்க்கலாம். கேரட் எடுத்து கடிச்சோன்னா நல்ல ஹார்டாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும், ரைட்டா? ராவா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன் எடுத்து ஆயில் எடுத்து குடிக்க முடியுமா? முடியாது. ஸோ வேறஸ் இவங்க எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்ந்து ஆட் பண்ணி லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கிது? மேகி கிடைக்கிது. மேகியில் இருக்கும்போது கேரட் எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். இட் வில் பி வெரி சாஃப்ட். ஸ்டார்டிங் ஹார்டாக இருந்த சப்ஸ்டன்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது? சாஃப்டாக இருக்குது. அண்ட் மேகி ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடிச்சாலும் டேஸ்ட்டாகவே இருக்காது. வேறஸ் குக் பண்ணதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டாக சாஃப்ட் ஆகிடும். ஸோ யூ கேன் சி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறி இருக்கா? ஹார்டாக இருந்து சாஃப்டான அப்பியரன்ஸ்க்கு மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்ன நடந்திருக்கு? ஸோ செகண்ட் என்ன நடந்திருக்கு? கலர் வந்து கேரட் கலர் நல்ல பிரைட்டாக இருக்கும், குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கேரட் கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுவாங்க, ஸோ நமக்கு கண்ணுக்கே தெரியாது சம்டைம்ஸ் ஆனியன். ஆயில் யூஸ் பண்ணும்போது ஆயிலுமே நம்மளால் சமைச்சதுக்கப்புறம் நோட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் தான் நம்மளால் நோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கம்ப்ளீட்டாக நடக்குதா? ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ we must know some physical and chemical properties. நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனில் என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நடந்திருக்கா இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹியர் ஐ ஹவ் லிஸ்டட் சம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே இருக்கிறவங்க ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் க்ரீனில் இருக்கவங்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்போசிஷன் ரிமைன்ஸ் த சேம், இவங்க வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் வாட்டர், மேபி ஐஸ் க்யூபாக எடுத்துக்கலாம்.
சரியா? ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப்பில் என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருப்பாங்க? H2O தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள ஹீட் பண்ணுவோம். என்ன நடக்கும்? லிக்விட் ஃபார்முக்கு மாறிடுவாங்க. அங்கே கெமிக்கல் காம்போசிஷன் என்ன இருக்குது? வாட்டராக தான் இருக்கும். அண்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப ஃபர்தராக ஹீட் பண்ணலாம். வேப்பர் ஆகிடுறாங்கன்னு வச்சுப்போம். வேப்பர் ஆகி போனாலும் அங்கே என்னவா போவாங்க? H2Oவாக தான் போவாங்க. யூ நோ திஸ், நோ ஃப்ரம் சைல்ட்ஹுட் யூ ஆர் லேர்னிங் திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ்லி. ஸோ காம்போசிஷன் ரிமைன்ஸ் த சேம். ஸோ நம்ம என்ன ஹீட்டிங் ப்ராசஸ் இல்லை கூலிங் ப்ராசஸ்ன்னு நம்ம என்ன பண்ணாலுமே H2O will remain same. அவங்க என்ன ஸ்டேட்டுக்கு மாறினாலுமே H2O is a chemical changes. I mean chemical composition. Okay. Now coming to this temporary change. இப்போ இந்த ஐஸ் வந்து லிக்விடாக மாறினது டெம்பரவரி சேஞ்ச் தான். இப்போ ஃபர்தர் இந்த லிக்விடை தூக்கி நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சோன்னா என்ன நடக்கும்? திரும்ப ஐஸாக மாறிடும். ஸோ இட் இஸ் ரிவர்சபிளாக இருந்தால் தட் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சாலிடாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, லிக்விடாக கண்ணுக்கு தெரியும், அவ்வளோதான் சேஞ்சஸே தவிர நத்திங் நியூவாக நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் மாற போகிறதில்ல. பிகாஸ் இங்கேயும் H2O தான், இங்கேயும் H2O தான். ஒன்லி டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சாலிடாக இருக்கும் அண்ட் ஹீட் பண்ணதுக்கப்புறம் லிக்விடாக இருக்கும். பார்க்கும்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் மாறும். ஓகே, நோ நியூ சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம். ஆப்வியஸ்லி நம்ம ஹீட் பண்ணாலும் அதே வாட்டர் தான். புதுசாக நமக்கு கோக்கா மாறிடுமா? மாறாது. வாட்டர் வந்து வாட்டராகவே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். நவ் கம்மிங் டு கெமிக்கல் சேஞ்ச். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மேகியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ காம்போசிஷன் சேஞ்சஸ் என்டையர்லி, ரைட்டா? ஸ்டார்டிங் வந்து ஹார்டாக இருந்த மேகி குக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? சாஃப்ட் ஆகிடுச்சு. அண்ட் உள்ளே வந்து வெறும் நம்ம மேகியை தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சுது. இங்கே மிக்சர் ஆஃப் சம்திங் எல்லாமே மிக்ஸ் ஆச்சு. இங்கே நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டார்டிங் ஆட் பண்ணோம். வெரஸ் ஃபைனல் மேகியில் வாட்டரே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் மிக்ஸ்ட் இன் டு இட், ரைட்? ஸோ என்டையர் காம்போசிஷன் இஸ் சேஞ்ச்ட் அண்ட் இட் இஸ் பெர்மனன்ட் சேஞ்ச். ஓகே, நம்ம குக் பண்ண மேகியை திரும்ப ரிவர்சபிளாக உள்ளே இருக்க கேரட் எல்லாம் ராவாக வெளியே எடுக்க முடியுமா? உள்ளே மிக்ஸ் பண்ண வாட்டர்லாம் திரும்ப எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் பெர்மனன்ட் சேஞ்ச், ரிவர்சபிள் கிடையாது. And affects both chemical and physical changes as we discussed. ஸோ கேரட் பார்க்க ஸ்டார்டிங் ட்ரைட்டாக இருக்கும் அண்ட் ஃபைனலி ரொம்ப கலர் கம்மியாகிடும் குக் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ஸ்டார்டிங் மேகி ரொம்ப ஹார்டாக இருக்கும், குக் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ திஸ் ஆர் த சேஞ்சஸ் வில் பி நோட்டிங். ஸோ போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்மே இருக்கும். அண்ட் நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்ட், ரைட்? ஸோ இனிஷியலாக நம்ம நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஃபைனலாக எம்மியான புது சப்ஸ்டன்ஸ் மேகி நமக்கு கிடைக்கும். ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஸோ இதை தான் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டா நம்ம ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது when you are looking into that you will be able to identify whether it is physical changes or chemical changes. So keep these points in mind. And sometimes 1 marksல இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கா, கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு 1 marksல கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கமிங் டு திஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின், let's try. Okay, which of the following is not a physical change? Physical change எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, it is easy, no? So you people try and give it in the comment. Okay, நீங்கள் கரெக்டாக சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்கும்போது I'll screenshot your comment and put it in the video. Okay, now coming to the next thing, this is very important. Okay, here we are getting into the chapter. So first வந்து chemical reaction na என்னன்னு பார்த்தாச்சு. So you are adding something and you are finally getting a new product. இதுதான் வந்து chemical reaction. And physical property na என்ன, chemical property na என்னங்கிறது முடிஞ்சது. Now we are going for another term. நம்ம குக் பண்ணும்போது குக்கிங்கில், அதாவது கிச்சனில் நிற்கும்போது ஸ்டார்டிங் ஆட் பண்ணுற மெட்டீரியலை என்னன்னு சொல்லுவோம்? இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபைனலாக என்ன சொல்லுவோம்? ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ரைட்டாக? எம்மியான ஒரு சம் ஃபுட் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. இதே இது லேபில் நின்று ஒர்க் பண்ணும்போது இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. we must call them as reactant. ஓகே, ஸோ we must call them as reactant. இனிஷியலாக நம்ம என்ன போட்டாலும் அவங்க reactant. ஃபைனலாக இங்கே எம்மியாக நமக்கு ஒரு ஃபுட் கிடைக்கிதுல்ல, ஸோ ஃபைனலாக இருக்கிறவங்கள நம்ம ப்ராடக்ட்னு சொல்லணும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இனிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் laboratory will call it as reactant, in chemical terms will call it as reactant, and the final thing will call it as product. Okay, you are clear in this point? So first thing is about chemical reaction, second is about physical and chemical changes, and third is about the heroes of the reaction, reactant and product. Okay, now coming to the next thing, what is chemical equation? சரி, reaction na புரிஞ்சுது.
ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, ஏன் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஸோ மெக்னீஷியம், ஓகே, மெக்னீஷியம் மெட்டல் இஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன், அதாவது நம்ம அவங்கள வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ தட் கிவ்ஸ் யூ மெக்னீஷியம் oxide. Okay, this is a very basic example. This is in activity 1.1. So chuma example எடுத்துக்கலாம். In detail we'll discuss in the next video. Okay, so magnesium plus oxygen to give magnesium oxide. Okay, so இந்த ரியாக்ஷன் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துக்கிறேன், அவங்கள ஹீட் பண்ணுறேன், அண்ட் ஃபைனலி எனக்கு ஒரு ஆஷ் கிடைக்கிறாங்க, ஒயிட் கலர் பவுடர் கிடைக்கிறாங்க. அந்த பவுடரை வந்து நான் மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் தான் சயின்டிஸ்ட், இதை வந்து நான் இதை ஒர்க் பண்ணி நான் வந்து அச்சீவபிளாக அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, அப்போ நான் ஒரு தியாரிக்கெலாம் நான் பேப்பரில் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹவு ஷுட் ஐ ரைட்? மெக்னீஷியம் reacts with oxygen to form a white powder called magnesium oxide. இதை நான் என்ன பண்ணுறேன்? ஹீட் பண்ணுறேன். இட் இஸ், அதாவது மெக்னீஷியம் ரிப்பன் இஸ் burnt during the reaction. ஓகேயா? அடுத்து மெக்னீஷியம் என்னவா எடுக்கிறோம்? மெக்னீஷியம் வந்து ஒரு மெட்டலாக எடுக்கிறோம். மெக்னீஷியம் மெட்டல் இஸ் ஹீட்டட் ஆர் burnt with oxygen present in atmosphere. ஓகே ஓகே, சாலிடாக இருந்தவங்க அடுத்து பவுடராக மாறுறாங்க அப்படின்னு நான் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் பக்கமாக எழுதுனேன்னா ஒரு ரியாக்ஷன்ஸ்க்குமே நமக்கு நிறைய பேஜஸ் தேவைப்படும் இன் டீட்டெயில் டு ரைட். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனை பேசிக்காக நம்ம நோட் பண்ண ஆரம்பித்தோன்னா இவ்வளோ டீட்டெயிலும் வளன்னு எழுதுடும். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ எழுதி நான் டைம் வேஸ்ட் பண்ணி நான் இதெல்லாம் ஒரு பேஜஸ் ஃபுல்லாக நான் எழுதியிருந்து உங்கள் கையில் நான் கொடுத்தேன்னா யூ வில் ஃபைண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் திஸ். இல்லை, ஒரு ரியாக்ஷன்ஸ்க்குமே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ரீட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் ஆல் லேசி பீப்புள்ஸ், ரைட்? ஸோ அதனால் இந்த மொத்த ரியாக்ஷனும் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறது தான் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் நோட்டேஷன் தான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, வில் கண்டினியூ. மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் to gives magnesium oxide. இதான ரியாக்ஷன். இதுக்கு வந்து நம்ம எல்லா மெட்டல்ஸ்க்குமே நமக்கு ஷார்ட் ஃபார்ம் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஷார்ட்டாக ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? மெக்னீஷியம், அதாவது ஒரு மெட்டல், அப்போது வந்து ஒரு சாலிட், ப்ளஸ் ஆக்சிஜன், அதாவது ஒரு கேஸ் மாலிக்யூல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? பேர்ன் பண்ணும்போது ஹீட், திஸ் ட்ரையாங்கிள் ஓவர் த ஆரோ மார்க் இஸ் கால்ட் ஹீட். ஓகே, ஸோ இந்த ஹீட் பண்ணுறோம், அப்போது மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுறாங்க. தட் இஸ் ஆல்சோ சாலிட், தட் இஸ் ஒயிட் பவுடர். ஓகே, ஸோ அங்கே நான் ஒரு பேஜ் ஃபுல்லாக வளன்னு எழுதுனேன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு லைன்லேயே ஐ ஃபினிஷ்ட் எவ்ரி திங். மெக்னீஷியம் வந்து ஒரு மெட்டலாக எடுத்திருக்கேன், அதனால சாலிட் ஃபார்மில் இருக்குது. அண்ட் அவங்கள வந்து ஆக்சிஜனை கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன், அவங்க கேஸ் ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் ஐ எம் ஹீட்டிங் இட் டூ. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? மெக்னீஷியம் ஆக்சைடு சாலிட் ஃபார்மில் கிடைக்குது, ஒரு ஒயிட் பவுடராக இருக்குது. ஓகே, ஸோ ஆல் திஸ் டீட்டெயில்ஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் ஒரே லைன்லேயே நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி எழுதுறது தான் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, சாரி, கெமிக்கல் ஈக்குவேஷன். அண்ட் திங் இஸ், நம்ம எங்கே கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதினாலும் வி மஸ்ட் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஓகே, இனிஷியலாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மேகி பண்ணும்போது ஒரு 6 கேரட்ஸ் உள்ளே போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக நமக்கு மேகியை சாப்பிடும்போது நமக்கு எத்தனை கவுண்ட்ஸ் ஆஃப் கேரட்ஸ் உள்ளே இருக்கணும்? 6 கேரட்ஸ் தான் இருக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம குக் பண்ணும்போது 4 கேரட் வந்து டிஸப்பியர் ஆகி வெறும் 2 கேரட் மட்டும் இருக்குமா? இருக்காது. வேறஸ் 6 கேரட்ஸ் நம்ம இனிஷியலாக ஆட் பண்ணி 10 கேரட்ஸாக மாறிடுமா சமைக்கும்போது? மாறாது. ஸோ இனிஷியலாக நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவங்க தான் ஃபைனலாகவும் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸில் மேக் ஷுர் பண்ணணும். இனிஷியலாக நம்ம மெக்னீஷியம் 1 எடுத்திருக்கோமா, அப்போ ஃபைனலாகவும் மெக்னீஷியம் 1 தான் இருக்கும். ஆக்சிஜன் இங்கே 2 இருக்கா, அப்போது இங்கே 1 தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட். ஸோ இந்த பேலன்சிங் ரியாக்ஷனை பற்றி தான் இந்த என்டையர் சாப்டர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ஆல் திஸ் திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் டீட்டெயில் இந்த சாப்டர் 1.
Okay, so first chapter is very important. Okay, it is very very important because இதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஆசிட் பேஸ், மெட்டல்ஸ், கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதெல்லாமே படிக்கிறதுக்கு வரும். ஓகே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் வாட் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ், என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் த ஸ்டேட். Initially, okay, I'll write reactions here, okay, magnesium plus oxygen to gives magnesium oxide. Easy, no? Like ஒரே லைனில் அந்த ரியாக்ஷனை ஃபுல்லாக எழுதிட்டேன்னா அதனால தான் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இந்த ரியாக்ஷனில் சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸ்டார்டிங் நம்ம என்ன எடுக்கிறோம், சாலிடும் கேஸும் எடுக்கிறோம். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது, சாலிட் கிடைக்கிது. ஸோ கேஸ் வந்து சாலிடாக மாறி இருக்குது, ஆக்சிஜன் வந்து ஆக்சைடாக மாறி இருக்குது. ஸோ யூ கேன் see change in state during the reaction. Second thing is change in temperature. இனிஷியலாக நம்ம ஹீட் கொடுக்குறோம், ஃபைனலாக அந்த ஒயிட் பவுடரில் ஹீட் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே ஹீட்டிங்க்கு வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் பேசிக்காக நடக்கும். ஓகே, அபவுட் திஸ் வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, அண்ட் சேஞ்ச் இன் கலர். இனிஷியலாக மெட்டல் ரிப்பன் வந்து ஒரு கிரே கலரில் இருக்கும், ஃபைனலாக நம்ம கிடைக்கிற பவுடர் வந்து ஒயிட் பவுடர் இருக்கும். So maximum of the reactions we can identify by using and color changes. Rusting of iron, எப்படி கலர் சேஞ்ச் கண்டுபிடிப்போம்? ஸோ நல்ல சில்வரிஷாக இருந்த மெட்டல் வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகும், ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ தட் ப்ரௌன் கலர் இண்டிகேட்ஸ் சேஞ்ச் இன் கலர். ஓகே, ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இண்டிகேட்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆகும். சில இடத்துல நிறைய ரியாக்ஷன்ஸில் கேஸ் ரிலீஸ் ஆகிறத வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, so these are the changes will take place during a chemical reaction. Okay, now we'll end this introduction and in the next video we'll jump into the chapter and one by one we'll discuss everything in detail. Okay, thank you.